குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். டிபிஐயில் இரண்டாவது நாளாக முற்றுகை போராட்டம். ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று இரண்டாவது நாளாக போராட்டம் தொடர்ந்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து பஸ்களில் ஏற்றி சென்றனர். எங்களது பிரதான கோரிக்கைகளான 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இங்கே நடைபெறக்கூடிய மாநிலம் தழுவிய முற்றுகை போராட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் வருகின்றார்கள். இந்த 31 கோரிக்கைகளானது நேற்றோ இன்றோ நாங்கள் கேட்கவில்லை. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் கேட்ட 30 கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் 31வது கோரிக்கையாக அரசாணை 243 என்ற அரசாணையை அமல்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த அரசாணையானது ஆசிரியர்களாகிய எங்களில் 95% ஆசிரியர் பெருமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியுள்ளது என்பதை அரசிடம் தெளிவாக எடுத்து கூறியுள்ளோம். அவர்களும் அதை பரிசீலனை செய்வதாக சொன்னார்கள். ஆனால் எந்தவித பரிசீலனையும் செய்யாமல் அந்த அரசாணையை இன்று அமல்படுத்தி அதன் தொடர்ச்சியாக மாறுதல் என்று சொல்லக்கூடிய அந்த கவுன்சிலிங் நடத்தியுள்ளார்கள். இதனால் பெண்ணாசிரியர்களுக்கு முழுவதுமாக பதவி உயர்வு பறிக்கப்படுகிறது மற்றும் ஆசிரியர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளோம். ஆகையால் இந்த அரசானது கனிவாக எங்களது கோரிக்கைகளை பரிசீலித்து கேட்டுக்கொள்கின்றோம். சார், நீங்க தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதி அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி நீங்க கேக்குறீங்க. 3 வருஷம் ஆட்சிக்கு வந்து இதுவரையும் பண்ணல. ஆனா உங்களை வந்து போராட்டம் நடத்தி அனுமதிக்க மாட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? அரசானது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தான் நாம் கேட்கின்றோம். பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்வோம் என்றார்கள். இடைநிலை ஆசிரியர்களின் அந்த மத்திய அரசு இணையான ஊதியத்தை வழங்குவோம் என்று சொன்னார்கள். இது போன்ற எந்த கோரிக்கைகளையும் அவர்கள் உறுதியளித்த கோரிக்கைகளை தான் நாங்கள் கேட்கின்றோம். எதையுமே வழங்காமல் நாங்கள் எதிர்பார்க்காத வகையில் இந்த அரசாணை 243 அமல்படுத்தியதுதான் எங்கள் ஆசிரியத்திலே மிகப்பெரிய மன உளைச்சலையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த அரசாணை 243 ரத்து செய்யும் வரை எங்களது பேரமைப்பான கிட்டோச்சாக் அமைப்பு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர்களிடம் அடக்குமுறை, போலீசார் அராஜகம், திருச்சியில் பரபரப்பு. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகம் முன்பு 3 நாள் முற்றுகை போராட்டம் நடக்கிறது. இதில் பங்கேற்க தமிழகம் முழுவதும் இருந்த ஆசிரியர்கள் சென்னைக்கு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் இருந்து டிட்டோ ஜாக் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ் காரில் சென்னை செல்ல முயன்ற 4 பெண் ஆசிரியர்கள், தனியார் ஆம்னி பஸ்ஸில் சென்ற 2 பெண் ஆசிரியர்கள் உட்பட 7 பேரை போலீசார் வழிமறித்து கைது செய்தனர். 6 பெண் ஆசிரியைகளை சென்னை செல்லக்கூடாது என எச்சரித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். தனியார் ஆம்னி பஸ் முசிறி துறையூர் பைபாஸ் சாலையில் சுமார் 1 மணி நேரம் நிறுத்தப்பட்டதால் குழந்தைகளை வைத்திருந்த பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். பயணிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது.
அடுத்தடுத்து பயங்கர நிலச்சரிவு, 500 குடும்பங்களின் கதி என்ன? வயநாட்டில் பதட்டம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்வதால் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வயநாடு சூரல்மலை பகுதியில் உள்ள அணை நிரம்பிய நிலையில் அணையின் நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இடைவிடாது கொட்டிய கனமழையால் சூரல்மலை பகுதியில் நேற்று காலை முதலே சில இடங்களில் லேசான நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. பெரும்பாலான கட்டிடங்களை வெள்ளம் சூழ்ந்தது. ஏராளமான வாகனங்கள் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் சூரல்மலை பகுதியில் முதலில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது. மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருந்த போதே அதிகாலை 4:30 மணிக்கு இரண்டாவதாக மற்றொரு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் வைத்திரி, வெள்ளேரிமலை, மேப்பாடி பகுதிகளில் பயங்கர பாதிப்பு ஏற்பட்டது. அட்டமலையில் இருந்து முண்டகை வரையிலான ஒரே ஒரு பாலம் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டது. நிலச்சரிவில் 500 வீடுகள் சிக்கி இருக்கின்றன. இந்த வீடுகளில் சிக்கிய 1000 பேரை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். மீட்பு பணியில் ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 19 பேர் இறந்துள்ளனர். பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்ற அச்சம் நிலவுகிறது. முண்டகை பகுதிக்கு செல்லும் ஒரே ஒரு பாலமும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. ஆங்காங்கே நிறுத்தப்பட்ட அத்தனை பேரிடர் மீட்புக் குழுக்களும் ஒட்டுமொத்தமாக சூரல்மலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் கேரளாவில் பெரும் பதற்றமான சூழல் நிலவுகிறது. கனமழையால் இடிந்த சுவர், இடிபாடுகளில் சிக்கி 2 பேர் பலி. கோவை மாவட்டம் வால்பாறையில் கடந்த ஒரு வாரமாக தென்மேற்கு பருவமழை இடைவிடாமல் பெய்து வருகிறது. நேற்று இரவு முதல் இன்று காலை வரை விடிய விடிய கனமழை பெய்தது. இந்நிலையில் பன்னிமேடு எஸ்டேட் பகுதியில் இருந்து சோலார் அணை இடதுகரை செல்லும் பகுதியில் முத்து என்கிற ராஜேஸ்வரி என்பவருக்கு சொந்தமான மண் சுவர் வீடு அதிகாலையில் இடிந்து விழுந்தது. இதில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ராஜேஸ்வரி மற்றும் 10ஆம் வகுப்பு படித்து வந்த அவரது பேத்தி ஜனனப்பிரியா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். அக்கம்பக்கத்தினர் இடிபாடுகளில் சிக்கி இறந்தவர்களின் உடலை மீட்டு வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சேக்கல்முடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வால்பாறை பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் அருகே ரயில் விபத்து, 2 பேர் பலி, பலர் படுகாயம். ஜார்க்கண்டின் ராஜ்கர் ஜவான் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்ட நிலையில் அதன் மீது அவ்வழியே வந்த மும்பை ஹவுரா பயணிகள் ரயில் மோதியது. இதில் 10க்கும் மேற்பட்ட பெட்டிகள் தடம் புரண்டுள்ளன. 2 பேர் இறந்தனர், பலர் காயமடைந்தனர். காயமடைந்த பயணிகள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ய அதிகாரிகளுக்கு ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் உத்தரவிட்டுள்ளார். ஏறக்குறைய ஒவ்வொரு வாரமும் ரயில் பாதை விபத்துகளால் மரணங்கள் மற்றும் காயங்கள் ஏற்படுகின்றன. இதை எவ்வளவு காலம் பொறுத்துக் கொள்வோம் என மேற்குவங்க முதல்வர் மம்தா கேள்வி எழுப்பியுள்ளார். இடி அதிகாரிகளிடம் சிக்கிய தயாரிப்பாளர் ரவீந்தர். லிப்ரா புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வருபவர் தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகரன். இவர் பிரபல சின்னத்திரை நடிகை மகாலட்சுமியின் கணவரும் கூட. சென்னை அசோக் நகர் 19வது அவென்யூவில் உள்ள ரவீந்தர் வீட்டில் அதிகாலை முதல் அமலாக்க அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகார் தொடர்பாக இந்த சோதனை நடப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பண மோசடி வழக்கில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் ரவீந்தர் சென்னை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். நகராட்சி திடக்கழிவுகளை ஆற்றலாக மாற்றும் திட்டத்தில் முதலீடு செய்யலாம் என பாலாஜி என்ற தொழிலதிபரிடம் 16 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கைதாகி 1 மாதத்திற்கு பின் ஜாமீனில் வெளியே வந்தார். இப்போது மீண்டும் அவரது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதால் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. இதேபோல் கொட்டிவாக்கத்தில் உள்ள சினிமா தயாரிப்பாளர் பாலாஜி என்பவர் வீடு, வடபழனி மன்னார் முதல் தெருவில் உள்ள பத்மசுந்தரம் அபார்ட்மெண்டில் வசிக்கும் ஐஓபி ஹெட் ஆபீஸ் மேனேஜரான மேற்குவங்கத்தைச் சேர்ந்த சத்யஸ்ரீ சர்க்கார் என்பவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது. கயிறு அருந்து கிணறு வெட்டும் தொழிலாளர்கள் 3 பேர் பலி. திருவெண்ணைநல்லூர் அடுத்த அருங்குறுக்கை கிராமத்தில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றை ஆழப்படுத்தும் பணி கடந்த 10 நாட்களாக நடக்கிறது. இந்த பணியினை பெருங்குறுக்கை கிராமத்தைச் சேர்ந்த தனிக்காச்சலம், நரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் மற்றும் நெய்வனை கிராமத்தைச் சேர்ந்த முருகன் ஆகியோர் மேற்கொண்டு வந்துள்ளனர். நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் மீண்டும் கிணறு ஆழப்படுத்தும் பணியை மேற்கொள்ள பொக்லைன் இயந்திரத்தில் கயிற்றை கட்டி கிணற்றில் இறங்கியுள்ளனர். அப்போது கயிறு அருந்து 3 தொழிலாளர்களும் 100 அடி ஆழ கிணற்றில் விழுந்து பலியாகினர். சம்பவ இடத்திற்கு விரைந்த திருவெண்ணைநல்லூர் போலீசார் 3 உடல்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். மீண்டும் கள் விற்பனை தமிழக அரசு பரிசீலிக்குமா? ஹைகோர்ட் போட்ட உத்தரவு. தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்க கோரி சென்னையைச் சேர்ந்த முரளிதரன் என்பவர் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். மதுபானங்களை விட கள்ளில் ஆல்கஹால் அளவு மிக குறைவாக உள்ளது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி மாநிலங்களில் எந்த இடையூறுமின்றி கள் விற்பனை நடக்கிறது. இதை ஆரோக்கியபானமாக கருதுகின்றனர். அரசு விதித்த தடையை மறுபரிசீலனை செய்யலாம். கள் விற்பனையை ஒழுங்குபடுத்தலாம். டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை அதிகம் விற்பனை செய்கின்றனர். இதன் மூலம் கிடைக்கும் கோடிக்கணக்கான ரூபாயை டாஸ்மாக் கடை விற்பனையாளர் முதல் மேலாளர், துறை அமைச்சர் வரை பகிர்ந்து கொள்வதாக மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். மதுபானங்களை நாடு முழுவதும் உள்ள நிறுவனங்களிடமிருந்து வாங்கி சூப்பர் மார்க்கெட், ரேஷன் கடைகள் மூலம் விற்பனை செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் அவரது மனுவில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார், நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வு முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது மாநில அரசின் கொள்கை முடிவு. இது தொடர்பாக ஹைகோர்ட் 2 நீதிபதிகள் அமர்வு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்கவும், சூப்பர் மார்க்கெட், ரேஷன் கடைகளில் மதுபானம் விற்கவும் அனுமதி கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். அதே சமயம் டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து அரசு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 8 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். தலையில் ஈட்டி பாய்ந்த மாணவர் மூளைச்சாவு, தாய் தற்கொலை முயற்சி. கடலூர் மாவட்டம் வடலூர் தர்மசாலையைச் சேர்ந்தவர் திரு முருகன். நெய்வேலி தனியார் நிறுவன ஊழியர். இவரது மனைவி சிவகாமி. இவர்களுக்கு 15 வயதில் கிஷோர் என்ற மகனும் 10 வயதில் பரணிகா என்ற மகளும் உள்ளனர். இவர்களில் கிஷோர் வடலூர் சந்தைத்தோப்பு எஸ்டி ஜியோன் மெட்ரிக் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். சிலம்பம் போட்டியில் மாநில அளவில் பரிசு பெற்றவர். கடந்த 24ஆம் தேதி மாலை கிஷோர் படிக்கும் பள்ளி மைதானத்தில் மாணவர்களுக்கு விளையாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. அப்போது சக மாணவர் ஒருவர் எறிந்த ஈட்டி அங்கு நின்றிருந்த கிஷோர் தலையில் குத்தியது. அதில் படுகாயமடைந்த கிஷோர் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மூளைச்சாவு அடைந்ததாக டாக்டர்கள் கூறினர். அதனையொட்டி அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறவினர்கள் ஏற்பாடு செய்தனர். இந்நிலையில் கிஷோர் மூளைச்சாவு அடைந்ததால் மனமுடைந்த அவரது தாய் சிவகாமி தனது வீட்டில் ப்ளீச்சிங் பவுடரை சாப்பிட்டு மயங்கி விழுந்தார். அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு வடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.